ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க கொண்டக்கடலை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 34 minutes இருக்கு. இந்த படத்தை பனாகா சோமசேகர் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாரத் கவுடா, அஸ்வின் ஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா பரத். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா இழந்துகிட்டே இருக்காரு எல்லாத்தையுமே. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான் சின்ன வயசுலயே. அவன் பேரு பார்கவ். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னாவே வளர்றாங்க. நம்ம பரத்துக்கு பாத்தீங்கன்னா பார்கவ் தான் எல்லாமே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வளர்ந்து ஒன்னாவே இருக்காங்க. பரத் லைஃப்ல ஒரு பொண்ணு வரா. வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல சின்ன சின்னதா பல சண்டைகள் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிரியிற சிச்சுவேஷன் வருது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை சூஸ் பண்றாரா இல்ல ஹீரோயின் பின்னாடி போறாரா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதுல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இவங்க 3 பேர் கேரக்டருமே தரமா எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல இவங்க பேசியிருக்க வசனங்கள்லாம் சூப்பராகவே இருக்கு, நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி லவ் பாண்டிங்கா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் அடிக்கல. என்ன ஒரு சில சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. அந்த ஃபேக்டரை மட்டும் இவங்க கொஞ்சம் திருத்தி எழுதியிருந்தாங்கன்னா வேற லெவலில் ஒரு படமாவே வந்துடும். ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.